மகிழ் டீம்லேயும் இந்த மாதிரி ஆல்ட்ரோஸ் பேசுகிறேன்டாமா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 21 டேஸ் சேலஞ்சில் 7th டேயோட ஏர்லி மார்னிங். ஸோ ஏர்லி மார்னிங் ரொட்டீனை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே காலையில் ஒவ்வொரு விஷயம் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயன்றதை தாண்டி நம்மளுடைய தேவையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா நேரங்களிலுமே நம்ம அடுத்தடுத்த நிமிஷங்கள் ஓடிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம் உட்காந்து இருந்தால் கூட இது மன எண்ணங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விஷயத்தை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். அப்படி குழப்பிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் ஒரு டல்னஸ் க்ரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு ரொம்ப ஏஜான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ என்ன ஆகும், நம்ம மனசளவில் ஒரு நிறைய விஷயத்தை போட்டு குழப்பறதுனால நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 40 இயர்ஸ் இருந்தாலும் என்னோட மைண்ட் என்ன ஆகும்னா 50 இயர்ஸ்க்கான இந்த டயர்ட்னஸ்ஸு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நம்ம வயசானவங்களா இல்லை யங்கான பர்சனா அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ண அலைகள் தான் முடிவு பண்ணுது. அப்படிங்கிறப்போ ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களில் இதை முக்கியமாக சொல்லுவாங்க. எந்த ஒரு டாக்டர்ஸ்ட்டு அட்வைஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஏஜ்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யங்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம்னா, உங்களோட லைஃப்பில் வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போது இருக்கோ அப்போ உங்கள் லைஃப் ரொம்ப யங்காக ஃபீல் ஆகும். ஸோ வாட்டர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். தண்ணி எல்லாருக்கும் தெரியும். தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதான். எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிங்க, இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், தண்ணியோட இது சேர்த்து குடிங்க, அது சேர்த்து குடிங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் அது எப்படி கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் புரிய மாட்டுது. ஸோ ஒரு குடும்ப தலைவிக்கு தெரிஞ்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் சரி, உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் சரி, உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் சரி அந்த போய் கரெக்டாக கன்வே பண்ணுவீங்க. உங்கள் குழந்தை விளையாண்டுட்டே இருக்கிற மணி நேரமா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் தண்ணி குடி அப்படின்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அந்த குழந்தை 1/2 டம்ளராக குடிக்கும். இப்போ விளையாட்டு போக்கில் குழந்தை மறந்துடும். ஆனால் அந்த குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு அழகான செடி மாதிரி, அந்த செடி பேஸ்மெண்ட் டைமில் எவ்வளோ அழகாக தண்ணி உரியுதோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போது உங்களோட ஹெல்த் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தர் ஒரு மணி நேரம் ஹஸ்பண்ட் ஃபோன் லாக் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ நம்ம டம்ளர் சின்னதாக டம்ளரில் கொண்டு போய் நான் தண்ணி கொண்டு கொடுக்கலாம். அவங்க என்ன ஆகும், எந்திரிச்சு போய் குடிக்க அலுப்பு பட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு குடிச்சுலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இடம் தேடி தண்ணி வருது அப்படின்னா குடிப்பாங்க. அப்போ சின்ன குழந்தைங்க அப்படி தான் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, இல்லை விளையாண்டுட்டே இருக்காங்க, இல்லை விளையாடுற பசங்களுக்கு டயர்ட்னஸே தெரியாது. அப்படி இருக்கும் தண்ணி நீங்கள் அடிக்கடி கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வாட்டர் அப்படிங்கிறத பேச போகிறோம். நம்ம எல்லாருமே வாட்டர்னு நம்ம சின்ன குழந்தைங்க சொல்லலாம், ஹஸ்பண்ட் சொல்லலாம். பட் நம்ம ஒய்ஃப் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தண்ணியை விட காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். காஃபி, டீ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் நானும் ஒரு காலத்தில் காஃபி, டீனா அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஒர்க் நல்லா ஒரு 2 hours ஒன்ஸ் நான் காலேஜ் ஒர்க் பண்ணதுனால வீட்டில் இருக்க டியூஷன் சென்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டுட்டோரியல் சென்டர் ஒர்க் பண்ணேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் வேலைக்கு போகும்போது அங்கே எனக்காக காஃபி ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நான் போகும்போது மார்னிங் 6 o'clock நான் டியூஷன் போனால் அங்கே எனக்கு காஃபி ரெடியாக இருக்கும். வீட்லேயும் நான் காஃபி குடிச்சிட்டு போவேன். ஸோ 6 o'clock வீட்டில் குடிக்கலாம். 7 o'clock டியூஷன் சென்டரில் எனக்காக ஒரு செஷன் முடிஞ்சோடனே டீ காஃபி வச்சுருப்பாங்க. காலேஜ் போட்டோன்னே காலேஜில் ஒரு 1 hour போகும். அதுக்கப்புறம் ஒரு காஃபி இருக்கும். தென் அப்புறம் 12 o'clock அப்புறம் திரும்ப ஒரு காஃபி குடிப்போம். அதுக்கப்புறம் டுட்டோரியல் சென்டர் போவோம் 2 மணிக்கு. அங்கே ஒரு காஃபி இருக்கும். அது முடிஞ்சு டியூஷன் சென்டர் போவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 hours ஒன்ஸ் என்னோட லைஃப்பில் காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் காஃபி ஆர்டி ஏதாவது ஒன்று என்னோட லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 5 to 7 times நான் எந்த நேரத்துக்குலாம் நான் வேலை பார்க்க போகிறேன்னா அங்கெல்லாம் எனக்காக காஃபி ரெடியாக வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட டயத்துக்கு நான் காஃபி குடிச்சா அந்த டயர்ட்னஸ் போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தசையில் இருக்கும். அப்படிங்கிறப்போ இடம் மாறி போகணும் அப்படின்னு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். அப்போ அந்த காஃபி ரொம்ப எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். பட் ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னன்னா, பாப்பா எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணவே இல்லை, காஃபி டீ குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க சென்னையில் இருந்ததுனால நான் இங்கே குடிச்சிட்டு தான் இருப்பேன். பட் அவங்க வர டைம் மட்டும் காஃபி டீ குடிக்கிறது மாதிரியே எடுத்துப்பேன். பட் ஒரு செகண்ட் ஸ்டேஜில் பாப்பா வயிற்று வந்ததுக்கப்புறமா ஓகே ப்ரெக்னென்ட் உமன் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பண்ண அட்வைஸ் ஜஸ்ட் ஒரு நார்மலாக எல்லா டாக்டர் சொல்கிற அட்வைஸ் தான். பட் இந்த அட்வைஸை நான் பெரிய அட்வைஸாக நினச்சிட்டேன். இப்போ எல்லாருமே ப்ரெக்னென்ட்டாக சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், ஸோ பேபிக்காக அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சேன். ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சமாக என்னாச்சுன்னா ரொம்ப ரேர் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ டீ காஃபிலாம் குடிச்சா நெஞ்சு கறிக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் அது மாதிரி அதை தள்ளி வச்சு பாருங்கள். அப்போ தான் அதற்கு வேறு ஆல்ட்ரேஷன் யோசிப்போம். காஃபி டீக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறப்ப நான் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக நிறைய எடுத்துக்கிட்டேன். பட் நீங்கள் அதை யோசிக்கலாம். நான் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்கும்போது தண்ணியோட சேர்த்து சில சப்ளிமெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன அப்படின்னா பீட்ரூட் மால்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது என்னோட ரொம்ப எனக்கு லோ பிபி இருந்துச்சு. அந்த லோ பிபி ரெக்கவர் ஆகிருந்தமா பிளட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சொல்கிறேன் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். நம்ம ஹார்லிக்ஸ் ஒரு 100 இல்லை விமென்ஸ் ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 200 350 நம்ம வாங்குறோன்னா அதை விட சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் நம்மகிட்ட கிடைக்குது அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை யூஸ் பண்ணலாம்னு நான் நினச்சேன். ஸோ ஏன் ஒரு விமென்ஸ் ஹார்லிக்ஸ்க்காக நான் 200 செலவு பண்ணணும், அதே 200 வேறு சப்ளிமெண்ட் கிடைக்கும் நான் தேடினேன். அதே 200 rupees வர கம்மியான அமௌண்ட்டுக்கே எனக்கு என்ன கிடச்சா சப்ளிமெண்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ என்ன பண்ணால் அந்த சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அட் த சேம் டைம் தண்ணியை நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். சப்ளிமெண்ட்ங்கிறது செகண்டரி, தண்ணி அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். தண்ணி கம்மியாக இருந்தாலும் எனக்கு பிபி லோவாகி ரொம்ப நிறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் பிபி லோவாக இருந்தால் உங்களோட மைண்ட் யோசிக்காது, மைண்ட் ரொம்ப டயர்டாகும்போது தோல்விகள்
வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கும். ரொம்ப அதில் உள்ள சவால்களை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போக விடாது. உங்களோட மூளையை மழுங்கடிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த வாட்டரோட லெவல் கம்மியாச்சு அப்படின்னா நடக்கும். வாட்டர் அதிகமாக இருந்தால் நம்ம உடம்புல எல்லாமே தண்ணி தாண்டமா. தண்ணியோட சப்ளிமெண்ட் இல்லைன்னா எப்படி வந்து பிளட் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே ஹார்ட் பம்ப் ஆகும், நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு நர்வ்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், எல்லாத்துக்கும் மூலாதாரம் தண்ணி தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் தண்ணியை அழகாக எடுத்துக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆரோக்கியத்திறன் ப்ராஜெக்ட்லாம் சொல்லியிருப்பேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ப்ரஷ் பண்ண உடனே மினிமம் ஒரு 200 ml தண்ணி குடிங்க. ஒரு அட்லீஸ்ட் 1/4 லிட்டரோட கம்மியாவது குடிங்கடாமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த வாட்டரோட தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்குள்ள அது போகும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது கண்டிப்பாக உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். அத்தனை ஆர்கன்ஸும் எனக்காக தண்ணி குடிச்ச, காலையில் என்ன கேர் பண்ணணுன்றதுக்காக தண்ணி குடிச்சான்னு உங்களோட ரொம்ப விஷ் பண்ணும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சாப்பிட போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் சாப்பிட போகிறீங்கன்னா, எப்படி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம தெரியும் எல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறாங்களா, அப்போ வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் சாப்பிடுதுன்னா அடுத்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அப்போ ஒரு 1/2 டம்ளர் என்ன தண்ணி குடிச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கணுமான்னு கேட்காதீங்க, அது ரொம்ப 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 செரிமானத்துக்கு யூஸ் ஆகும். அடுத்து 1/2 மணி நேரம் கழிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பிட போகிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மினிமம் ஒரு எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சுக்கோங்க, சாப்பிட சரிக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் 1 hour ஒன்ஸ் நீங்கள் அலாரம் வச்சு முதல்ல நல்லா பழக்கப்படுத்திக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்கள் ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு சின்ன டம்ளரில் என்ன பண்ணும், ஒரு 1/2 டம்ளர் குடிச்சா கூட போதும். ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரொட்டீனாக நீங்கள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 hours ஒன்ஸ் அப்படின்னு குடிக்க ஆரம்பிங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு குடிச்சிங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் குடிக்கணும், இல்லை 1 hour ஒன்ஸ் குடிக்கணும், 1/2 டம்ளர் குடிக்கணும். இந்த குவான்டிட்டியை நீங்கள் எப்போவுமே மாற்றக்கூடாது. அதை நீங்கள் ஹாப்பியாக குடிக்கணும். அது ஒரு கடமையாக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா, காலைல ஆரம்பிச்சு மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்புறம் நல்லா வாக்கிங் பண்ணேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி, வாக்கிங் போனதுக்கு அப்புறம், ஏன்னா காலைல ஒரு வாக்கிங் போக போகிறீங்க, ஈவினிங் ஒரு வாக்கிங் போக போகிறீங்க. அப்படிங்கிறப்ப இது அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிச்சு தூங்க பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். பால் குடிக்க முடியல அப்படின்னா, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா, நீங்கள் தண்ணி ஒரு டைம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் தூங்கினா நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல அத்தனை ஆர்கன்ஸ்குள்ளேயும் தண்ணி போய் ஒரு பொருளை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தண்ணி எவ்வளோ தூரம் உள்ளே போதோ அதே மாதிரி உடம்புல உள்ள அத்தனை கசடுகளுமே உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தண்ணி குடிக்கும்போது இந்த கிளைமேட் அந்த கிளைமேட்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் எப்போ இருக்கணும். நம்ம உங்களுக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு 200 மினிமம் ஒரு 100 150 ருபீஸ் நிறைய இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குமா, பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கலாமா, சில பாட்டில் ஒரு 3 months வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி 100 ருபீஸில் நிறைய வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. நம்ம இல்லை 50 ருபீஸ்க்கே வாட்டர் பாட்டில் இருக்குது. மினிமம் ஒரு 3 monthsலாம் யூஸ் பண்ணலாம். அந்த 3 months வரைக்கும் அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம், அப்புறம் தூக்கி போடலாம். அந்த மாதிரி வாட்டர் நீங்கள் வந்து காஸ்ட்லியாக நான் வந்து ஃப்ளாஸ்க் தான் வாங்குவேன், மில்டன் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன், 200 300 இல்லை 500 வாங்குற இந்த கதை கட்சியெல்லாம் இங்கே வேணாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 50 கூட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு என்ன பண்ணலாம், ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம், அது தூக்கி போடலாம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போவே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுங்கிறது உங்கள் மைண்டை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தண்ணி குடிச்சா மைண்ட் ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். அதுவே சொல்லும், என்ன 8 மணி ஆச்சு தண்ணி குடிக்கலையா அப்படின்னு ஒன்று கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, உங்களுக்கு தண்ணி குடிக்க என்ன ஆகுனா, உங்களோட ஃபேஸில் ஒரு க்ளோ தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒன்றா என்ன ஆகுனா, உங்களுடைய உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்துச்சோ ஒவ்வொரு ஸ்கின் டிசீசஸ் சரியாகும். நான் சொல்கிறேன், நாளாக அது ப்ராக்டிக்கலாக 10 நாள் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீசஸ் நிறைய மாறும். அட் த சேம் டைம் ஃபேஸ் ரொம்ப கொஞ்சம் க்ளோ ஆகும். அட் த சேம் டைம் கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப டயர்டாகவே ஃபீல் ஆகிட்டே இருக்கும்போது வந்து தண்ணி குடிக்க தான் உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆகும். அப்போ என்ன தண்ணி கண்டிப்பாக வந்து குடிக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எப்போவுமே இருக்கணும். நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு ஏமா வாட்டர் பாட்டில் போய் பானையில் தூக்கி தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா, இங்கேருந்து போய் கிச்சனுக்கு போய் டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, டம்ளர் கழுவாமல் டம்ளர் கழுவணும்னு தோணும், தண்ணி குடிக்கணும். அப்புறம் எவ்வளோ குடிப்போம், 1/2 டம்ளர் குடிப்போம். ஆனால் வாட்டர் பாட்டில் உங்கள் கண்ணு முன்னாடி எப்போவுமே உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்களோ சோஃபா பக்கத்தில் ஒரு குட்டிய டேபிள் போட்டு அந்த டேபிளில் தண்ணி வைங்க. டிவி ரிமோட் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி நிறைஞ்சே இருக்கணும். அப்போ தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 பாட்டில் ஆகிடுச்சா, ஓடி போய் அந்த வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுங்கள். இப்படியே என்ன பண்ணணும், அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி குடிக்கிறேன் மேடம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் அது வந்து ரொம்ப வெளியில் போயிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா, வீட்டுக்கு விட்டு வெளில போயிட்டு வரீங்க அப்படின்னா, வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணி தாக அடிக்கும். அப்போ என்ன நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி குடிங்க. உள்ளே வந்து தண்ணி குடிக்காமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் ஹேபிட்க்கு அப்புறமா தண்ணி குடிங்க. அந்த தண்ணி நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக போகும். ஓகே, ஸோ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கணும், நான் வந்து அவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அடிக்கடி தண்ணி குடிக்க பயமாக இருக்குது, தண்ணி குடிச்சா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தண்ணி குடிச்சாலும் ப்ராப்ளம் வருது. அளவுக்கு அதிகமான தண்ணியெலாம் நீங்கள் குடிக்க போகுது என்ன, நீங்கள் குடிக்க போகிற 2 முடக்கு தண்ணியிலே வந்து ஆகிட போகுது கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக பிளான் பண்ணி தண்ணி குடிக்கும்போது நீங்கள் எங்கே வெளியில் போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்புனா எப்படி நீங்கள் பைக்ஸாவையோ இல்லை கார்ஸாவையோ எடுத்து கிளம்புறீங்களோ, அது பக்கத்தில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். வெளியில் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாவது எடுத்துகிட்டு போகணும்.
ஓகே, தூக்கிட்டு போக கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் பைக்கில் போனால் பைக்கில் கண்டிப்பாக ஒரு பேக் மாதிரி ஒன்று வைக்கும், அதில் வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில். இல்லை கார்லனா காரில் தாராளமாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து போக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஹேண்ட் பேக் வச்சு லேடிஸ் தான் எடுத்து போகிறீங்கன்னா அந்த ஹேண்ட் பேக்கில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாவது நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸ்க்கு பழக்கப்படுதுங்க. லேடிஸ் நீங்கள் பண்ணும்போது தான் அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க. வெளில போனால் தண்ணி தேவைப்படும். நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டு இறங்கின உடனே கூட தாகம் அடிக்கும். அப்போ என்ன ஆகுனா தண்ணி குடிக்கணும்னு தேவைப்படும். அப்போ இங்கேருந்து கிளம்புற நேரத்தில் தண்ணி குடிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட லைஃப்பில் தண்ணி அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னோட செகண்ட் ஹெல்ப் உங்களுக்கு. ஓகே, நான் அது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும். வாட்டரில் எடுக்கிற எனர்ஜியை விட அட் சேம் டைம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பீட்ரூட் மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு நிறைய விற்கிது. அது ஹார்லிக்ஸ் மாதிரியே பொடியாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பால்லேயே தோட்டத்தில் ஆற்றி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டை நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு எனர்ஜி கிடைச்சதுன்னா எந்த பிரச்சனையும் நீங்கள் அழகாக பார்ப்பீங்க. அழகாக பார்க்கும்போது உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் மாறினா தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்ன மேம், நிறைய சப்ளிமெண்ட் சேர்க்கணும், சப்ளிமெண்ட்லாம் வாங்குறதுக்கு பண்ண வேணுமே 200-300 ஆகும் மேடம் அப்படின்னா ஓகே. என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படிலாம் ஆரம்பிக்க வேணாம். கடன் பிரச்சனை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்கும்போது நம்மளால் ஒரு செலவுலாம் பண்ண முடியுமானா ஹெல்த் வைஸ் செலவுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூபாயை தேடிட்டே வாங்க. ஒரு அட்லீஸ்ட் ₹1 இல்லை அட்லீஸ்ட் ஒரு ₹2 2 இல்லை ₹3 என்ன பண்ணலாம், நீங்கள் காலையில் ஆக்சுவலாக ₹1 நீங்கள் சேவ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, ஒரு நாளைக்கும் ₹1 அப்படிங்கிற மாதிரி செஞ்சு சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும்போது வாங்கிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், எலுமிச்சை, அந்த மின்ட் லீஃப் சொல்லுவாங்களே, அந்த புதினா இருக்குல்ல, புதினா கொத்தமல்லி இருக்குல்ல, அந்த தண்ணி இல்லைன்னா அந்த ஜீரக தண்ணி, அந்த மாதிரி தண்ணிலாம் என்ன பண்ணால் நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க. நார்மல் தண்ணியாக குடிக்காமல் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணுமா. அட் த சேம் டைம் உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்புகளையும் தேவையில்லாத அழுக்குகளையும் உங்களுக்கு வெளில நிற்கிற சக்தி வந்து இது எல்லாத்துக்குமே உண்டு. அப்போ நார்மலாக என்ன பண்ணி குடிக்காமல் ஜீரக தண்ணி மேம் நைட்டு நான் ஜீரகத்தெல்லாம் ஊற வைக்க மறந்துடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சீரகத்தை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி கூட என்ன பண்ணலாம், நார்மல் வாட்டரோட சேர்த்து என்ன பண்ணலாம் குடிக்கலாம். ஓகே, இல்லைனா எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணலாம் கட் பண்ணி ஜூஸ் நீங்கள் போட்டால் கூட ஜூஸ் போடுறதுக்கு மேலே உள்ள அந்த இது இருக்கு இல்லையா, மேலே உள்ள அந்த ஓடு அந்த இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ளே போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணலாம் குடிக்கலாம். ஓகே, அது ஜீரக தண்ணி. அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. மின்ட் லீஃப்லாம் புதினா இலை இருக்கு இல்லையா, அந்த தண்ணி. அதுமாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கொதிக்க வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 10 இலை என்ன பண்ணுவோம் க்ளீன் பண்ணி அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணி நார்மல் வாட்டரோட கலந்துருவேன். ஜஸ்ட் அது ஒரு 1/4 லிட்டர் தான் இருக்கும். 1/4 லிட்டர்னா ஒரு 2 1/2 டம்ளர் தான் இருக்கும். அதை என்ன பண்ணுவேன், நார்மல் வாட்டர் ஒரு வாட்டர் பாட்டில் அதை கலந்துப்பேன். அப்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக குடிக்காமல் ஒரு ஓகே எனக்கு 1/4 லிட்டர் கொஞ்சம் ஹெல்த்தியான தண்ணி குடிச்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரை கொதிக்க வச்சு தண்ணி, இந்த மாதிரி எனக்கு வந்து எது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப தண்ணியை ராவாக குடிக்கிறத அந்த கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இலையை நான் கொதிக்க வச்சு குடிப்பேன். அது மாதிரி அடுத்து அது ரொம்ப கிடையாது, ஒரு 3 இலை, அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். 3 இலையை மட்டும் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் போட்டு 1/2 டம்ளர் ஆகிடும். அந்த தண்ணி என்ன பண்ணுவேன்னா நார்மல் வாட்டர் இருக்குல்ல, நார்மலாக என்னோட வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஊற்றி அதை நான் குடிப்பேன். தென் அதே மாதிரி என்ன வெத்தலை இலை இருக்குல்லையே, அது ஒரு நாள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிசைனாக குடிப்பேன். என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் வந்து எலுமிச்சை ஓடு இருக்குல்லையா, எலுமிச்சை இலை, அது ஜூஸ் பாப்பாக்கு போட்டு கொடுத்துட்டு ரிமைனிங் நான் தண்ணி வாட்டர் பாட்டில் போட்டு குடிச்சிட்டு அந்த தண்ணி குடிப்பேன். ஜீரக தண்ணி, இது ரெண்டும் என்னோட ஃபேவரட். பட் மற்றது எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் நான் செய்வோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு விதமாக யோசிங்க. சில பேர் இலையெல்லாம் அரைச்சலாம் சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது. பட் சம்டைம்ஸ் மாதத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், வேப்பிலை அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, வேப்பிலை அரைச்சிட்டு அது குட்டியாக ஒரு உருண்டையாக வந்து சாப்பிடுவேன். ஸோ அது பீரியட்ஸ் டைமில் நான் சாப்பிட்ற ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வேறு எதுவும் நான் சாப்பிட கிடையாது. பட் இது எல்லாமே ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் பணம் செலவு பண்ணி சாப்பிட மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ள அந்த பச்சை இலைகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட ஒரு சக்தி கிடைக்கும். அது எனக்கு இப்போ 20 வயசு தான் ஆகுது, நான் 25 வயசில் சாப்பிட்டுக்கிறேன், 30 வயசு சாப்பிட்டுக்கலாம் கிடையாது. இப்போலேருந்து சாப்பிடுங்க. இப்போ எப்போ இதை நீங்கள் கேட்குறீங்களோ கேட்டதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினைங்க. ஸோ பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் 50 வயசில் நான் செய்கிறேன்னா உடம்புல ஒட்டாது, 5ல் விளையாது, 50ல் விளையாது. ஓகேவா? அப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு காரணமாக யோசிக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. பிடிச்ச விஷயத்தை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பண்ணுங்கள். அதுதான் இல்லை, நான் நிறைய ஆப்ஷன் கொடுத்தேன். ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.